அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிந்து கொள்வோமா என்ற தலைப்பில் இன்றைய ஹதீஸை நாம் அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால் அவனுக்கு தீனுடைய விளக்கத்தை அளிக்கிறான். நான் அல்லாஹ்வின் புறமிருந்து கிடைக்கக்கூடியவற்றை பங்கு வைப்பவன்தான். மேலும் அல்லாஹ் எனக்கு அளித்து கொண்டே இருக்கிறான். இந்த ஹதீஸ் மூலமாக அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நாடிட்டா தீனுடைய விளக்கம் கிடைக்கப்பெற்ற ஒரு மார்க்க அறிஞராக ஆக்குகிறான். அப்படி யார் மார்க்க அறிஞராக இருக்கிறாரோ அவர் மிகுந்த பாக்கியம் வழங்கப்பட்டவராக இருக்கிறாங்க. அதாவது உதாரணத்திற்கு இப்போ நாம் எல்லாருமே ஒரு மார்க்க அறிஞராக இருக்கிறோமா? இல்லை. அல்லாஹு தாலா யாரை நாடி இருக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க, நம்மளை அல்லாஹ் நாடலையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. இனிமேல் நாம் ஒரு பாடசாலையில் போய் இதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால் நம்மிடத்தில் யாராவது ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு பதிலளிக்கக்கூடிய அளவாவது மார்க்க அறிவை நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். அதற்காக நாம் இது போன்ற சில ஹதீஸ்கள் மூலமாக தெரிந்து கொண்டோமேயானால் சுலபமாக பதிலளிக்க இன்னும் நமக்கு இலகுவாகும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ஹதீஸ்களை ஒரு நாள் 24 மணி நேரத்தை செலவழிக்கிறோம். அதில் ஓரிரு 2 நிமிடத்தை 1 நிமிடத்தை செலவு செய்தால் நமக்கு எதுவும் நஷ்டமாக போவதில்லை. அதனால் அல்லாஹு தாலா நமக்கு நன்மையைத்தான் கொடுக்கிறானே தவிர அதனால் எதுவும் நமக்கு கெட்டுப்போவதில்லை. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை நாமும் கற்று மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவோம்.